சமூக நீதி கலைஞர். தொடங்கலாம் தம்பி. மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்ற தந்தை பெரியாரின் சிந்தனைகளுடன் தொடங்குகிறோம். தோழர்களே, திராவிட இயக்கம் என்ற ஒன்று இந்த மண்ணில் தோன்றியதற்கு பின்னால் தான் தமிழ் சமூகம் விழித்து கொண்டது. அத்தனை காலம் ஆரியத்தின் அடிமைகளாய் இருந்த நாமெல்லாம் சுயமரியாதைக்காரர்களாய் தலை நிமிர்ந்து நின்றோம். அந்த திராவிட இயக்கமும் இந்தியாவில் இருக்கக்கூடிய சமூக நீதி சக்திகளும் இடஒதுக்கீடு என்ற கொள்கையை தூக்கி பிடிக்கிறது. இடஒதுக்கீட்டு கொள்கை என்ன சொல்கிறது? இடஒதுக்கீட்டு கொள்கையுடைய அடித்தளம் என்ன? நூற்றாண்டு காலமாய் சாதியின் பேரால் மதத்தின் பேரால் இங்கே வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருந்த மக்களுக்கு சாதியை பயன்படுத்தி நீ கோயிலுக்குள் நுழையக்கூடாது, உனக்கு சமூக அங்கீகாரம் கிடையாது, உனக்கு கல்வி அதன் பெயரால் தான் மறுக்கப்படும் என்று சொல்லப்பட்ட சமூகங்களுக்கு எந்த சாதியின் பெயரால் அவர்களுடைய சமூக நிலை பறிக்கப்பட்டதோ அந்த சாதியின் பெயராலேயே அவர்கள் இழந்த உரிமைகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இடஒதுக்கீட்டு கொள்கையை திராவிட இயக்கம் தூக்கி பிடித்தது. அந்த இடஒதுக்கீட்டு கொள்கைக்கு தாய் கொள்கையாக வகுப்புரிமை கொள்கை இந்த தமிழ் மண்ணில் இருந்தது. நீதி கட்சி ஆட்சி காலம் தொடங்கி வகுப்புரிமை கொள்கையை நாம் கையில் வைத்திருந்தோம். அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்ததற்கு பின்னாலே இங்கே இருந்த கம்யூனல் ஜிஓ செல்லாது என்று நீதிமன்றம் தீர்ப்பு சொன்ன போது தந்தை பெரியார் சொன்னார், எப்போதும் மாணவர்கள் போராட்டத்திற்கு வரக்கூடாது என்கிற தந்தை பெரியார் சொன்னார். முதல் முறையாக சொன்னார், முதல் முறையாக கல்வி கிடைக்கிறது, நீங்கள் போராட்டத்துக்கு வரக்கூடாது என்று எப்போதும் சொல்கிற பெரியார் சொன்னார். அன்றைக்கு தோழர்களே, மாணவர்களே, இளைஞர்களே, உங்கள் கல்வி வேலை வாய்ப்பு உரிமை பறிபோகிறது, வீதிக்கு வாருங்கள், போராடுகள் என்று சொன்னார். அப்போது திமுக கழகமும் திராவிடர் கழகமும் பிரிந்து நிற்கிறது. பெரியார் இடத்தில இருந்து விலகி நிற்கிறார்கள். ஆனால் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா சொன்னார், திராவிடர் கழகம் நடத்தக்கூடிய வகுப்புரிமை போராட்டங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் கலந்து கொள்ளும் என்று சொன்னார். இந்தியாவிலேயே போராட்டத்தை நடத்தி முதல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து இந்தியாவிற்கே கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீட்டு உரிமையை பெற்று தந்த இயக்கம் திராவிட இயக்கம். அந்த திராவிட இயக்கத்தில் வந்த தலைவர் கலைஞர் தான் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மலமல்லக்கூடிய சகோதரர்கள் வீட்டு பிள்ளைகளும் படித்து மேல்நிலைக்கு வர வேண்டும், மலமல்லக்கூடிய பிள்ளைகள் மாவட்ட ஆட்சித்தலைவர்களாக உயர்ந்து வர வேண்டும் என்றதற்காக அருந்ததிய சமூக மக்களுக்கு 3% உள்ஒதுக்கீட்டை கொண்டு வந்தார். அந்த உள்ஒதுக்கீட்டு மசோதா நிறைவேற்றப்படுகிறது. தலைவர் கலைஞருக்கு முதுகு தண்டுவடத்திலே அறுவை சிகிச்சை, காவேரி மருத்துவமனையில் இருக்கிறார். இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய தளபதி ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு உள்துறை அமைச்சர், அவர் அந்த மசோதாவை நிறைவேற்றுகிறார். தலைவர் கலைஞர் மருத்துவரிடத்தில் சொல்கிறார், இன்றைக்கு கொஞ்சம் ஆபரேஷனை தள்ளி வைங்களேன், மசோதா நிறைவேறிட்டும், அந்த செய்தியை பார்த்துட்டு போய் நான் ஆபரேஷன் செய்து கொள்கிறேன் என்று சொல்லி தண்டை வளமல்லக்கூடிய சகோதரர்களுக்கான அந்த மசோதா நிறைவேறிக்கிறது. அந்த மசோதா நான் தலையிலே வைத்து கூட்டாடக்கூடிய அளவுக்கு மகிழ்ச்சி எனக்கு தந்தது என்று சொன்னார். தலைவர் கலைஞரை வாக்கு அரசியலோடு ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது. காரணம் என்னவென்று சொன்னால், இந்தியாவில் தமிழ்நாட்டில் மிக சொற்ப எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய குதிரை வண்ணார் என்ற சமூகம், அந்த குதிரை வண்ணார் சமூகம் வீட்டுக்கு ஊருக்கு 2 வீடு இருக்கிறது பெரிய விஷயம். அப்படி இருக்கக்கூடிய அந்த மக்கள் கூட சமூகத்திலே மேல்நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காக குதிரை வண்ணாருக்கு நலவாரியம் அமைத்து தந்த தலைவர் கலைஞர். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு சமத்துவ புறங்களை நாம் கொண்டாடுகிறோம். இந்தியா முழுக்க ஒரு ஒற்றுமை இருக்குன்னு சொன்னா அது ஊர் சேரின்ற ஒற்றுமை தான், வேற எந்த ஒற்றுமையும் கிடையாது. ஆனால் தலைவர் கலைஞர் சமத்துவபுரம் அந்த சமூக நீதி திட்டத்தில் என்ன செய்தார் தெரியுமா? புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார், தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் நாங்கள் ஒரு இடத்துல குழுமி இருந்தால் தான் எதிரிகளிடத்திலிருந்து எங்களை தற்காத்துக் கொள்ள முடியும். நாங்கள் எண்ணிக்கையில் பெருகி இருக்கணும், ஊருக்கு வெளியே இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நாங்கள் பெருகி ஒரே இடத்துல இருக்கிறது எங்களுக்கு பாதுகாப்புன்னு சொன்னார். தந்தை பெரியார் அதில் முரண்பட்டு சொன்னார், அப்படியெல்லாம் கூடாது, ஊருக்கு மத்தியில சின்ன இடமா இருந்தாலும் பரவாயில்ல, அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டியாவது தாழ்த்தப்பட்ட மக்களை ஊருக்கு நடுவில் குடியமர்த்த வேண்டும் என்று சொன்னார். அண்ணல் அம்பேத்கர் சொன்னதையும் தந்தை பெரியார் சொன்னதையும் ஒரே திட்டத்தில் சமத்துவபுரம் என்ற திட்டத்தில் தலைவர் கலைஞர் நிறைவேற்றி தந்திருக்கிறார். சமத்துவபுரத்தில் 100% வீடுகளில் 40% வீடுகளை பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கி புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னதையும் தந்தை பெரியார் சொன்னதையும் தன்னுடைய சமூக நீதி பார்வையின் வழியாக தமிழ்நாட்டிலே நடத்தி காட்டிய தலைவர் கலைஞர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு யோசித்து பாருங்கள், அனைத்து ஜாதி அர்ச்சகர் சட்டத்தை நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பின்னால் நாம் நிறைவேற்றி இருக்கிறோம். தந்தை பெரியாருடைய நெஞ்சில் தைத்த முல்லை நாம் நீக்கி இருக்கிறோம். அனைத்து ஜாதி அர்ச்சக சட்டம் என்ன சொல்கிறது? என்னை போன்ற நாத்திகர்கள் கருவறைக்குள் நுழைய வேண்டும் என்று சொல்கிறதா? இல்லை. யாரெல்லாம் உள்ளன்போடு கடவுளை வணங்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ,
யாரெல்லாம் முறையாய் மந்திரம் படித்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் முறையாய் ஆகமம் படித்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் முறையாய் தீட்சை பெற்றிருக்கிறார்களோ, யாரெல்லாம் தேர்வு எழுதி மந்திரங்கள் எனக்கு தெரியும் என்ற சான்றிதழ் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் கருவறை நுழைவதற்கான உரிமையை பெற்று தந்திருக்கிறது. 2000 ஆண்டுகால தீண்டாமையை திராவிடர் இயக்கமும் கலைஞரும் உடைத்து காட்டிருக்கிறார்கள். சமூக நீதி தலைவர் கலைஞரை நாம் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.